Hi guys, welcome to Atti Boys Vlog. என்னடா பண்ற? ஸோ பிரியாணி சாப்பிடலான்னு வந்திருக்கோம். எங்கன்னா ஆசிஃப் பிரியாணி. வீட்டு தான் சாப்பாடு நம்ம கண்டுக்க மாட்டோம். என்னடா பண்ற? இல்ல எடுக்கவே இல்லடா. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள திருட்டு போயிடும். இதுக்கு வேற போராடணுமா? தருவானா தரமாட்டானா? சாப்பிட பொடியாவா? கண்டிப்பா போடுவேன். டீசெண்டா சாப்பிடலாம்னு நினைக்கிறியோ? சூப்பரா பிரெட் எல்லாம் சொல்லிட்டு வேற எதையும் சாப்பிட்டீங்களா? மாதிரி போட்டாங்க. பிரியாணி பல விதமான ஃபுட் இருக்கும். பல விதமான ஃபுட்ல பிரெட் அல்வா ஒரு இது. எல்லாருக்குமே இப்படி பிரெட் அல்வா இப்படி கொடுக்கல. நம்ம டீ குடிப்போம் 5 ரூபா கப்பு, அது ஒரு பிரெட் அல்வா கொடுத்துட்டான். கொடுத்தோடனே எல்லாருமே சாப்பிட முடியல. அப்ப எல்லாம் சாப்பிட்டா முடியாத பிரெட் அல்வாலாம் ரூமுக்கு எடுத்துட்டு வந்தாச்சு. முடியாத பிரெட் அல்வாலாம் ஹாஸ்டல் ரூமுக்கு எடுத்துட்டு வந்தாச்சு ஒரு கப்ல. அதை நாங்க ஒரு டிராமா இருக்கும் அதுக்குள்ள வச்சிட்டோம். அதெல்லாம் டால வச்சிட்டோம். நைட்ல இதெல்லாம் நடக்குது. டால வச்சாச்சு. வச்சுட்டு அடுத்த நாள் காலையில எல்லாம் தூங்கி எந்திரிக்கிறோம். ஒரு 10 மணிக்கு எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு கேரம் போர்டு இருக்கோம் எங்க பக்கத்து ரூம்ல. கேரம் போர்டு விளாண்டுக்கிட்டு இருக்கோம். நாங்க 4 பேர் விளாண்டுக்கிட்டு இருக்கோம். அதுல ஹாஸ்டல்ல ஒரு 11:30 மணி இருக்கும். காலையில தூங்கி எந்திரிச்சிட்டு சாப்பிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கோம். அந்த பிரெட் அல்வா அந்த ரூமோட கபோர்ட்ல இருக்கு. கப்ல 2 டீ கப்ல இருக்கு. அது டிராப் க்ளோஸ்ல இருக்கு. தெரியல. ஒரு வாழ்க்கையிலே சரி அப்படி ஒரு நாத்தத்தை கண்டதில்லை. டர்ரு போட்டாங்க. ஒரு நோத்தம். 4 பேர் அமைதியா விளாண்டுக்கிட்டு இருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் மூக்க போடுறேன். அப்படி என் டீம்மேட் மூக்க போடுறான். போட்டது யாரும் தெரிஞ்சா? அவனே சொல்லிட்டா நாங்க குசு குசுல சார் வந்தா சார் குசு குசு அந்த மாதிரி. அங்க என்னடா குசு குசுன்னு? ஐயோ அங்கிள் அது நாங்க இல்ல, தோ இவன் தான் குசு குசு. அவன் டீம்மேட்டு ஒரு எய்ம் வச்சிருக்கான். அந்த எய்மே மிஸ் ஆயிருச்சு கேரம் போர்டுல. அப்படி ஒரு நோக்கு. அது சும்மா இருக்க வேண்டியதானே. போட்டவனே ஏன் பிரெட் அல்வா வாழடா அப்படின்னு வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேன். என்ன கோபால் கடையில வாத்து பிரியாணியா? ஆமாம்பா. அதுல இருந்து பிரெட் அல்வா சாப்பிடுற நானே ஃப்ரெண்டெல்லாம் நிப்பாட்டிட்டோம். காசு கேட்ட பட்ஜெட்டுக்கு ஏத்த ஒரு பிரியாணி சாப்பிடலாம்னா உண்மையிலே சூப்பரா இருக்கு. ஆசிஃப் பிரியாணி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி. உண்மையிலே ஒர்த்தபிள். நீங்க பிரியாணி சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் இங்க வரணும். அப்படியே இங்க பிரியாணி பார்சல வாங்கிட்டு பக்கத்துல ஒரு கடை இருக்கு. அது இவனுக்கு ஏத்த கடை. அங்க போயிட்டு சைடிஷா பிரியாணி யூஸ் பண்ணிக்கணும்னு சொன்னா ரொம்ப தவறான செயல். அந்த நேரத்துக்கு நாங்க எதுவும் பேச போறதா இல்லை. ஜஸ்ட் பிரியாணி கொஞ்சம் வேற லெவல்ல இருக்கு. ஃபுல்லா அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சந்திக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. எத்தனை டிஷ் வந்தாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் பிரியாணி கீடு எண்ணெயில் இங்க. மட்டன் பிரியாணி எப்போதுமே டாப்பர். சிக்கன் பிரியாணி சிம்பிளான சூப்பர். பிரியாணி மஞ்சள் அப்படியே சேர்த்து தால்ச்சா நான் உருண்டை உருட்டிக்கிட்டேன். அப்படிதான் இருக்கு. வெறும் பிரியாணி மட்டும் போதுங்க. பிரியாணி சாப்பிட போறோங்க. நாங்க பிரியாணி சாப்பிட போறோங்க. பிரியாணி நாங்க சாப்பிட போறோம். பிரியாணி சாப்பிட போறோங்க. நாங்க பிரியாணி சாப்பிட போறோங்க. பிரியாணி நாங்க சாப்பிட போறோம்.